தமிழக முதல்வர் அவர்களே, தமிழ்நாட்டின் டிஜிபி அவர்களே, புதுச்சேரியை பார்த்து கத்துக்கங்க. இதுக்கு மேல விஜயோ தாவேக்காவோ கேட்கற இடத்த கொடுக்க கூடாது. நீங்க பாண்டிச்சேரியில் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு கிரவுண்டை காட்டி, அதுக்கு கேட் இருக்கணும் கட்டாயம். கேட் இருக்கிற கிரவுண்டை காட்டி அங்க போயிட்டு பொதுக்கூட்டம் நடத்திக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி நின்று போலீஸ்காரங்களை விட்டு ரெகுலேட் பண்ண உள்ளெல்லாம் பண்ணக்கூடாது. அங்க வந்து இந்த பட்டியல வந்துட்டு ஆடுகளை விட்டு மேய விடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பட்டி பட்டியா கட்டி 5000 பேர் தான், அதுக்கு மேல வேணா நாங்க திருப்பி அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி காடு கட்டி ஏதாவது ஒன்று பண்ணிக்கோ. அண்ணா 38% எங்க யாரையும் கேட்ல அனுமதிக்க மாட்டோம், அனுமதிச்சோன்னா நாங்க எதுவும் பொறுப்பேற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா விஜய் சொல்றாரு இவங்க கிட்ட கத்துக்கணும்ட்டு. ஐயா முதல்வர் அவர்களே, கும்பிட்றமையா ஐயா, இனிமேல் விஜய்க்கெல்லாம் ரோட் ஷோ கொடுக்காதீங்க. அப்படியே கொடுத்தீங்கன்னா 5000 பேருக்கு மேலே கொடுக்காதீங்க. இந்த ஆடு மந்தையெல்லாம் விடுவோமே ஐயா, அந்த மாதிரி பொட்டி பொட்டியாக கொடுங்க. அதுக்கு மேலே அசம்பாவிதம் நடந்தால் நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்கிறோங்க ஐயா. ஏன்னா விஜயே சொல்லிட்டாரு ஐயா பாண்டிச்சேரியில் அங்கே இருக்கிற காவல்துறையை பார்த்து கற்றுக்குங்கன்னு. அதனால் எதனா கேட்டால் நீங்கள் அங்கேயே போய் சொல்லிக்கிங்க ஐயா. கேள போல்டு ஏய், சாக வேண்டிய வயசில் போய் பாடையை தேடு, பள்ளத்தை போய் தேடு. நீலாம் பக்குவமாக பேசுகிற மாதிரி அப்படியே பெரிய டான் மாதிரிலாம் பேசினு இருக்காத. ஏண்டா தத்தி, ஆல்ரெடி எங்களை அப்படி தானே முடங்கி வச்சுக்கிறீங்க. எங்களுக்கு கொடுக்க தானே மாட்டேறீங்க. ரோட் ஷோ கொடுக்குறதில்ல, எதையும் பண்ணுறதில்ல. இவன் இந்த மாதிரி பெருசாக பண்ணி மக்களை கவர்ந்துருவான்ற ஒரு காரணத்தில் தான் கரூரில் பயங்கர சம்பவத்தை நீங்களே பண்ணீங்க. நீங்கள் தான்டா பண்ணீங்க. ஈத்தரனாய்ங்களா நீங்கள் தான் பண்ணீங்க, நீங்களே பண்ணீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எவ்வளோ கேட்டு பார்க்குறாரு, எவ்வளோ வருது விஷயம். ஆனால் எதுக்குமே கொடுக்குறதே இல்லை பர்மிஷனு. அதனால் அங்கே போய் கொடுக்குறாரு, அங்கே போய் பேசுகிறாருனாக்கா உண்மை அதுதானே. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவருடைய கண்ட்ரோலில் தான் காவல்துறையினர். காவல்துறையை மீறி ஒரு செயல் அங்கே நடக்குதுனாக்கா அதுக்கு யார் தான் பொறுப்பு சொல்லுங்கள்? நீங்களே சொல்லுங்கள். பெரியவரே சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லுங்களேன். நீங்கள் தான் எல்லாம் தெரிஞ்ச அறிவாளி மாதிரி பேசுகிறீங்களே. உங்கள் எல்லாருக்கும், ஒட்டுமொத்த உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், தமிழக வெற்றிக் கழகம் எனும் ஒரு கட்சி வந்து காட்டுத்தீயாவே பரவிடுச்சு. மக்கள் மத்தியில் பெரும் ஆதரவையும் வாங்கிட்டு தான் வருது. மக்கள் எல்லாருமே தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் தளபதி அவர்களை 2026 சிஎம்மாக ஏற்றுக்கிட்டாங்க. அதாவது நீங்கள் குடிசை எரிஞ்சா அணைக்க பார்க்கலாம், இது காடுடா, காடாகவே எரியுது நம்முடைய தமிழக வெற்றிக் கழகம். இதை போயிட்டு நீங்கள் தீ அணைப்புத்துறை எத்துமாலும் ஆகாது, தீவையே தூங்கி வச்சு அணைச்சாலும் முடியாது. அதுவாக எரிஞ்சு அடங்கணும். அது அடங்குனா 2026 சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி அடைஞ்சு சிஎம்மாக உட்காருவோம் பாரு, அப்போ அடங்கும். ஆனால் அடங்கினாலும் அப்புறம் தீயை உருவாக்குற கதை இருக்குது பார்த்தியா, அது உங்களுக்கு தான். பார்த்துட்டே இருங்க. திராவிடம்னு சொல்லிட்டு சும்மா நாக்கை வளர்ச்சின்னு பேசுகிற நாதாரி நாயா பட வந்துட்டா நான் எங்கள் தளபதியை குறை சொல்கிறதுக்கு. ஐயோ ஏச்சிப்பா.